ஒரு 3 டேஸ் முன்னாடி நான் வந்து ஒரு எக்ஸிபிஷன் போயிருந்தோம். அந்த எக்ஸிபிஷன் கொஞ்சம் நல்லா இருந்தது. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு அவதார் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி இந்த இதுக்குள்ளே போகிறோம். நல்லாயிருக்கு. உண்மையிலே அவதார் எப்படி இருக்குமோ அப்படி தான், அந்த மாதிரி தான் நல்லாயிருக்கு. கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் தெரியுது, பட் எனிவே ஓகே. திண்டுக்கல்லில் இந்த அளவுக்குன்றது ரொம்ப ஓகேவாக இருந்தது. நான் வந்து ஒவ்வொரு வருஷமுமே தமுக்கம் மைதானத்தில் எக்ஸிபிஷன் போட்டிருப்பாங்க. எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து கூட்டிகிட்டு போவாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரிலாம் அவதாரம் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஆனால் நிறையா அந்த ராட்டனம் இருக்கும், நிறையா வாங்கி சாப்பிட்லாம். அப்புறம் வந்துட்டு நல்லா செயின், தோடு அந்த மாதிரி நிறையா வாங்கிட்டு வருவோம். ஒவ்வொரு வருஷமே சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து இந்த கார்னில் வந்து கிறிஸ்பியாக ஒன்று விற்கும், உரப்பா. அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இந்த இதில் வந்துட்டு ஃபுட் கார்னர்ஸ் நிறையா இருக்குது, ஆனால் அந்த மாதிரி இல்லை. ஆனால் இந்த பெரிய அப்பளம் மட்டும் இருந்துச்சு, அதை நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். இந்த அவதார் பாருங்களேன், நிறையா டிஃப்ரெண்ட்டான ஃப்ளார்ஸ் இருக்கும் அந்த வேர்ல்டில் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க. நல்லா இருந்தது. இதில் வந்து ஒவ்வொரு டிக்கெட்டுக்குமே வந்து ஃப்ரீயாக மெஹந்தி போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து டேட்டூஸ்லாம் போடுறாங்க. ஆனால் நாங்கள் போனப்போ அந்த மாதிரி ஃப்ரீ மெஹந்தி டேட்டூஸ் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இல்லை. ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் ஒவ்வொரு அந்த கலர் மீன்கள் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த குட்டி குட்டியாக நம்ம ஃபிஷ் டேங்கில் போட்டு வளர்க்குற குட்டி மீன்கள், அழகு மீன்கள் வந்து கொடுத்தாங்க. நான் வந்து இந்த மீன்கள் வாங்கினேன். ஒரு குட்டி பையன் வந்து அக்கா எனக்கு வாங்கி கொடுங்கன்னு கேட்டாப்புல. அதனால் நான் வந்து இவ்வளோ டிக்கெட், அந்த பையனோட டிக்கெட்டுக்கும் சேர்த்து இவ்வளோ மீன் கொடுத்தாங்க, நான் வாங்கி கொடுத்துட்டேன். நமக்கு வளர்க்க முடியாது, சரி வளர்க்குறவங்களுக்கு கொடுத்துக்கலான்ட்டு இந்த மாதிரி அழகழகாக குட்டி குட்டியாக மீன் வச்சுருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி குட்டியை நம்ம வீட்டுக்கு வச்சுக்கிற மாதிரி பாட்டும் விற்கிறாங்க. பெரிய தொட்டியும் விற்கிறாங்க, சின்ன தொட்டியும் விற்கிறாங்க. இந்த மாதிரி மோட்டார்லேருந்து கலர் கலர் மீன்கள் எல்லாமே விற்கிறாங்க. அதில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இதிலே கொஞ்சம் நேரம் இப்படி பார்த்துட்டே இருக்கலாம் போல், முன்னு ஓடிக்கிட்டே இருந்தது. அடுத்ததாக பார்த்தோம்னா வீட்டுக்கு உபயோக பொருட்கள்லாம் ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஸ்பைசஸ் ஸ்டால் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம அந்த இமிட்டேஷன் ஜுவல்ஸு, பேங்கிள்ஸு, பவுசி பாசி எல்லாம் விற்பாங்க இல்லையா, அதெல்லாமே விற்கிறாங்க. அப்புறம் வந்து வீட்டு உபயோக பொருட்களும் விற்கிறாங்க. அப்புறம் டாய்ஸு, அந்த மாதிரி எல்லாமே, டீ தூள் அந்த மாதிரியுமே எல்லாமே விற்றாங்க. நான் கொஞ்சம் கண் வந்து இந்த தோடு செக்ஷனில் போச்சு, அதை கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன், கொஞ்சம் வாங்கினேன். இந்த மாதிரி டாய்ஸ்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. பிள்ளைங்கள்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு ஒவ்வொன்றா வாங்கிட்டு இருந்ததுங்க. அப்புறம் வந்து இந்த ஸ்பைடர் இருந்தால் செவத்தில் போட்டால் ஒட்டிக்கும் பார்த்திங்கன்னா, அந்த ஸ்பைடர் இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த மாதிரி ஷூட் கேம் இருந்துச்சு, பலூன் ஷூட் பண்ணுறது. அப்புறம் வந்து ரிங் போட்டோன்னா அது எது விழுந்ததோ அது நமக்கு தான் ப்ரைஸ், அந்த மாதிரி இருந்துச்சு. நமக்கு அதெல்லாம் விழாததுனால நான் எதுலையுமே கலந்துக்கல. இந்த மாதிரி கேமல் ரைட் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல, இதை ஃபஸ்ட் டைம். நல்லா இருந்துச்சு. எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நம்ம பே பண்ணணும். இப்போ இந்த பாலுக்கு அப்படின்னா ஒரு 50 ருபீஸ், போட்டிங்க்கு 50 ருபீஸ், அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்து அதோடைய இதை பொறுத்து சார்ஜஸ் டிஃபர் ஆகுது. இந்த மாதிரி போட்டிங் இருக்குது, நிறைய ராட்டனம் இருக்குது. இந்த கப்பல் மாதிரி போயிட்டு வரும்ல, அது ஸ்பீடாக போயிட்டு வந்ததெல்லாம் கத்திகிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க போகிறதுக்கு, ஒரு 3 வயசு பிள்ளைங்க போகிறதுக்குள்ள ஒரு மெதுவாக சுற்றுறதா இருக்குது. அப்புறம் 3 to 5 வயசு, 5 to 7 வயசு அந்த மாதிரி நிறையா இருக்குது. அந்த கப்பல் மாதிரி போகிற ராட்டனம்லாம் பெரியவங்களாம் போயிட்டு இருந்தாங்க, நடுவில் உட்காந்துருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி கோல ஸ்டென்சில்ஸ் விற்றாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி நம்ம சாமி செல்ஃபுக்கெலாம் போடலாமேன்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 ஸ்டென்சில் வாங்கினேன். இந்த குட்டி குட்டியாக உள்ளதெல்லாம் 10 ரூபா தான். பெருசு இந்த விளக்கு வந்து 25 ரூபா. நான் வந்து தம்பி கொஞ்சம் குறைச்சி கொடுங்கன்னு சொன்னேன், 40 ரூபாய்க்கே கொடுத்தாங்க. இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஒரு 10 ரூபா இது பூவும் அந்த விளக்கு போடுறாப்புல பார்த்திங்கன்னா அதுவும் வாங்கினேன். நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி குழந்தைங்க வச்சு விளையாடுறது, இந்த தலையில் கிரீடம் மாதிரி வச்சுக்கிறது, இதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் இப்படி மேஜிக் ஷோ இருந்துச்சு. என் பிள்ளைங்க என்னை வச்சு உட்கார வைக்க விட மாட்டாங்கன்னு, உட்காந்து பார்க்குற அளவுக்கு அவங்களுக்கு பொறுமை இருக்காதுன்னு நான் பார்க்கல. இல்லைன்னா அந்த கோஸ்ட் ஹவுஸ் எல்லாமே போயிருப்பேன். நான் பார்த்துட்டு வந்தவங்களாம் பயமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டேன், பயமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த ஸ்னோ ஹவுஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சம் பனியாக கொட்டுற மாதிரி, கொஞ்சம் வந்து காட்டன்லையும் கொஞ்சம் வந்து ஐஸ் க்யூப்ஸுமே போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க ஓட்டுறதுக்கு பைக் இருக்குது, கார் இருக்குது, அந்த மாதிரி இருந்தது.
அதுக்கடுத்ததான் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ட்ரெயின் இருந்துச்சு. இந்த ட்ரெயின் வந்து போன தடவை இந்த எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்களே, அப்போ நானே என் பையன் எல்லோரும் போயிருந்தோம். இந்த தடவை அதெல்லாம் போகலை. இது நல்லா இருந்தது பாருங்கள், வித்தியாசமாக எப்படி போகுது பாருங்கள், வேக வேகமாக அழகாக இருக்குல்ல. கொஞ்சம் பேர் உட்காந்து போனாங்க, க்யூட்டாக இருக்குல்ல. எல்லாமே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இது நம்ம போகிறப்போ வந்து நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிது. என்னடா அப்படின்னு நம்ம ஃபோனே பார்த்துட்டு இருந்ததை காட்டியும் ஒரு மாதிரி இந்த இடத்துக்கு போயிட்டு வர்றப்போ நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சந்தோஷம் கிடைக்கிது. பல மக்களை பார்க்குறப்போ நமக்கு பிரெயின் வந்து புத்துணர்வு அடையுது. பிள்ளைங்களுக்கும் நம்ம ஒரு இடத்துக்கு போயிடணும், விளையாண்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம். ஆனால் கொஞ்சம் எல்லாமே தண்ணிலாம் வந்து கொஞ்சம் டர்ட்டியாக தான் இருக்குது. நம்ம முடிச்சுட்டு வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கணும் தான். அவங்கள சொல்லியும் குத்தம் இல்லை, நிறைய பேர் வர்றாங்க போகிறாங்க இல்லையா, அதனால வந்துட்டு ரொம்ப டர்ட்டியாக இல்லை, ஆனால் கொஞ்சம் அழுக்காக இருக்க மாதிரி தான் தெரிஞ்சது பார்க்குறதுக்கு. அப்புறம் நிறைய ஃபுட் கார்னர்ஸ் இருந்துச்சு. நாங்கள் வந்து அப்பளம் வாங்கி சாப்பிட்டோம். அப்பளம் தான் ரொம்ப உப்பாக இருந்துச்சு. சரி பரவாயில்லன்னு சாப்பிட்டோம். இந்த பொருட்காட்சி வந்து 2ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கும், போய்